மத்திய பிரதேசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் இருவர் மர்ம கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்டனர். லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் 400 தொகுதிகளில் வேட்பாளர்களை ஆம் ஆத்மி கட்சி களமிறக்கியுள்ளது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானா மற்றும் டெல்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது 3 முறை தாக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து அவரது கட்சி வேட்பாளர்கள் மீதும் தாக்குதல் துவங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நாலந்தா தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் பிரணவ் பிரகாஷை பயங்கர ஆயுதங்களுடன் வந்த 20 பேர் கொண்ட கும்பல் காரிலிருந்து வெளியே இழுத்து போட்டு தாக்கியுள்ளது. हमको खींचकर बाहर ले गया और गड्ढा में ढकेल दिया और उसके ऊपर कूद गया. पिस्टल के बट से मारा मुंह पे, फिर डंडा से, फिर कई दफा, फिर हाथ पैर पे मारा. காஜியாபாத் தொகுதி வேட்பாளரும் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான ஷாசியா இல்மி மத்திய பிரதேசத்தில் உள்ள மந்த்சௌர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினார். அப்போது சில ஆசாமிகள் ஷாசியா மீது கற்களை வீசினர். இதில் ஷாசியா, வேட்பாளர் பராஸ் சக்லெச்சா மற்றும் ஒரு குழந்தை மீது கற்கள் விழுந்தன. இதனிடையே வேட்பாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து டெல்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய கெஜ்ரிவால், இதுவரையில் தானும் தன் கட்சியினரும் அடி, குத்து, முட்டை வீச்சு போன்றவற்றை மட்டுமே எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். ஆம் ஆத்மி கட்சியினருக்கு எதிராக தேர்தல் முடியும் வரையில் பெரிய அசம்பாவிதம் நடக்காது என்றும் கூறிய கெஜ்ரிவால், தேர்தல் முடிந்த பிறகுதான் ஆம் ஆத்மி கட்சி மீது உண்மையான தாக்குதல்கள் துவங்கும் என்றும் நம்மை சும்மா விடமாட்டார்கள் என்றும் கூறினார்.